சுவாமி சித்பவானந்தரோட ஏப்ரல் 25ஆம் தேதிக்கான தியான குறிப்புகளோட ஒரு குட்டி சுருக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். விஷம் உண்ணுதல் அப்படிங்கிற தலைப்புல அமைஞ்ச இந்த குறிப்பு சுயநலத்தை விட்டுட்டு மத்தவங்களுக்காக துன்பங்களை ஏத்துக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல வாட்டர் ஃபில்டர் எப்படி எல்லா அழுக்கையும் தானா இழுத்துக்கிட்டு நமக்கு சுத்தமான தண்ணிய மட்டும் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மால வாழ முடியுமா? நம்ம ஏன் எப்போதுமே நன்மைகளை மட்டுமே எதிர்பார்க்கிறோம்? இந்த ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்வியோட இதுல இருக்கிற 3 முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல, மனிதர்களாகிய நம்மளோட சாதாரண இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கவனிப்போம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே, ஏன் நாமளுமே கூட இன்பம் தரக்கூடிய அமிர்தத்தை தான் தேடி அலையிறோம். துன்பம் தரக்கூடிய விஷயத்த, அதாவது அந்த விஷத்தை யாருமே விரும்புறதில்ல அப்படிங்கிற முரண்பாட்டை நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். இரண்டாவதாக, இதுக்கு நேர்மாறா நீலகண்டனான சிவபெருமான் என்ன பண்ணாருன்னு பாப்போம். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கொடிய விஷத்தை தான் குடிச்சிட்டு அமிர்தத்தை உலகத்துக்கு கொடுத்தார். மத்தவங்களுக்காக துன்பங்களை ஏத்துக்கிறது தான் இயற்கையோட மிக உயர்ந்த குணம் அப்படிங்கிறது இந்த குறிப்பு நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இறுதியாக, அப்போ உண்மையான வழிபாடுனா என்ன? வெறும் சாமி கும்பிடுறதும் பிரார்த்தனை பண்றதும் மட்டும் இறை வழிபாடு ஆகாதுங்க. மத்தவங்களோட துன்பங்களை நாம ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்மையை நாம எப்போ செய்யறோமோ அன்னைக்கே சிவனை நாம உண்மையா வழிபடத் தொடங்கிட்டோம்னு அர்த்தம். இதத்தான் மாபெரும் சைவத் துறவியான அப்பர் சுவாமிகள் தன்னோட பாட்டுல கடல்ல வந்த நஞ்ச உண்ட அந்த சிவபெருமானோட பெருமைய பாருங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட இன்பங்களை மட்டுமே தேடி ஓடாம மத்தவங்களோட துன்பங்களையும் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்மையை செய்யறது தான் நஞ்சுண்ட சிவனை போற்ற உண்மையான வழிபாடு.